ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பிரெட் கொத்து செய்ய போகிறேன். பீஸாக செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2 முட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுலுக்குள்ளே சேர்க்குறோம். 2 முட்டை போதுமானது. இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு செய்கிறேன். இதுக்கு பச்சை மிளகாவும் வெங்காயம் 2 சின்னதாக அரிஞ்சு அதுக்குள்ளே சேர்க்குறேன். நான் தக்காளி சேர்க்கலை, ஏன்னா பிரெட் தண்ணியாக ஆயிரும். தக்காளி பழம் சேர்க்கலை. இப்போ உப்புத்தூள் தேவையான அளவு சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு காரத்துக்கு எங்களுக்கு என்னென்ன காரத்துக்கு தேவையோ தனி மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேக்கரண்டி அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். காரம் கூடுதலாக போட்டால் கூடுதலாக நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சி போட்டேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டபடியாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒம்லெட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சேர்த்து ஒரு தோசைக்கல் எடுப்போம். கடினமான பாரமான வெயிட்டான தோசைக்கல் தான் இதுக்கு எடுக்கணும். மெல்லிசெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ பட்டர், ஒரு மேசக்கரண்டி பட்டர் சேர்த்து எல்லா இடமும் பட்டரை சேர்த்து பரப்பி எடுப்போம். இப்போ இதில் நான் பிரெட் சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நாங்கள் சின்னதாக அறியலாம். இதெல்லாம் கொஞ்சம் போட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சத்தை பாதியை எடுத்துகிட்டு பாதியை அதில் வைக்கிறேன். இந்த கொத்து நாங்கள் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து சாப்பிடலாம். அள்ளி சாப்பிட தேவையில்ல, ஒவ்வொரு பீசஸாக சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான நீங்கள் சிக்கன் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சரி பட்டர் சரி சேர்த்தா அது கொஞ்சம் அடி பிடிக்காது. அதனால் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இந்த ஒம்லெட்டை நான் அதுக்கு மேலால் ஊற்றுறேன். இந்த ப்ரெட்டுக்கு மேலால் ஊற்றிட்டு திரும்பி இன்னும் கொஞ்சம் ப்ரெட் எடுத்து வச்சுக்கிற ப்ரெட்டையும் அதில் சேர்க்குறேன். சேர்த்து அந்த முட்டை கலவையை திரும்ப இதில் சேர்க்குறேன். சேர்த்து இந்த ப்ரெட்டில் இந்த முட்டை நல்லா 2 பக்கம் நல்லா முட்டையில் சேரும். இந்த முட்டை ப்ரெட்டில் நல்லா 2 பக்கம் சேர்ந்துடும். இப்போ பட்டர் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னு சொல்லி இல்லை, கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பீஸாக நான் கொத்த போகிறேன். இதை தனித்தனியாக துண்டாக நான் அந்த ப்ரெட்டை எடுக்க போகிறேன். நான் இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பமானவங்க இதுக்கு சீஸ் கூட மேலால் தூவி சாப்பிடலாம். இது செய்து கொடுத்தா பாய்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சிம்பிளான ஒரு ரெசிபி. ரொம்ப வேலையில் எங்களுக்கு என்னென்ன தோணுதோ நாங்கள் அதெல்லாம் இதில் செய்யலாம். சிக்கன் சேர்க்கலாம், இறால் சேர்க்கலாம், என்னென்ன தேவையோ நாங்கள் அதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ நான் பாருங்கள் இது ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தாராளமானது. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.